தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்துல ஷேன் நிகம், நிகாரிகா, கலையரசன், கருணாஸ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னையை சேர்ந்த நாயகன் ஷேன் நிகம் இவரு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தன்னுடைய கிராமத்துல தன்னுடைய திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்காக தடபுடலா திருமண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றாரு. அந்த சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவருடைய வாழ்க்கையே தடம் புரண்டு போகுது. அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்தினால அவர் என்னென்ன பாதிப்புகளை அடைஞ்சாரு, அந்த பாதிப்புல இருந்து வெளிவந்தாரா இல்லையா அப்படிங்கிற கதைய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, அறிமுக நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய ஷேன் நிகம் அதாவது ஆக்ஷன் கதைக்களத்தை ரொம்ப அசால்ட்டா கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அத்தைக்கு ஐஸ் வைக்கிற அந்த காட்சிகள் ஆகட்டும், அம்மா கிட்ட பாசம் காட்டுற அந்த காட்சிகள் ஆகட்டும், காதலி கிட்ட கெஞ்சி கொஞ்சிற அந்த காட்சிகள் ஆகட்டும், சிறப்பாவே தன்னுடைய துருதுருப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகள்ல ரொம்ப அசால்ட்டா மிரட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் உச்சரிப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்லாங்ல இருக்கு, ஒரு கேரளா நாயகனா இருக்கிறதுனால. மத்தபடி எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகியா நடிச்சிருக்கக்கூடிய நிகாரிகா அவங்க சொல்ற ஒரு வார்த்தையினாலதான் இந்த படத்தினுடைய முழு பிரச்சனையுமே வெளிவரும். அந்த சின்ன சின்ன காட்சிகள்ல நடிச்சிருக்கிறதாகட்டும், ஒரு குறைவான காட்சிகள்ல வந்தாலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. பாடல் காட்சிகள்ல நல்லாவே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அளவான அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஆன்டி இண்டியனா நடிச்சிருக்கக்கூடிய நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய கலையரசன் இந்த படத்துல நியாயம் சேர்க்கிற வகையில் நடிச்சிருக்காரு. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பான நடிப்பின் மூலமா வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை சாம் சிஎஸ் திருமண பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி இசையமைச்சிருக்காரு. அதே போல பின்னணி இசையும் இந்த படத்தினுடைய கேமராவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடிய வாலி மோகன்தாஸ் ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு அதை எப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா கொடுத்து மிரட்டிருக்காரு அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள், எமோஷனல் காட்சிகள் அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு ஆக்ஷன் காட்சிகள் நம்மளை கவருதோ அதே அளவுக்கு எமோஷனல் காட்சிகள் நம்மளோட கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அது திரைக்கதைக்கு தோய்வா இருந்தாலும் கதாநாயகன் பண்ண தப்புக்கு தான் காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பின்னணிய கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையில பரபரப்பை கூட்டுது. அதே போல இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆகட்டும், நடிகர்களுடைய செலக்ஷன் ஆகட்டும், அந்த படத்தினுடைய மேக்கிங் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணியிருக்காரு வாலி மோகன்தாஸ். எந்த ஒரு கதையா இருந்தாலும் மேக்கிங்ல தன்னுடைய திறமையை காட்டுற மாதிரி எடுத்திருக்காரு. மீண்டுமா தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த மெட்ராஸ்காரன் திரை ரசிகர்களுக்கான ஒரு விருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வசனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.